ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு வெயிட் லாஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு கிளாஸ் மட்டும் குடித்தா உங்களுக்கு அப்படியே வயிறே ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி கூட. ஸோ அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் நேம் கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ட்ரிங்க், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர், ஹேர் கேர் வீடியோஸ்லாம் இனிமேல் தொடர்ந்து வரும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த பொருள் தான் நமக்கு இன்றைக்கி தேவைப்பட போகுது. தென் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் டோனர் மில்க் எடுத்திருக்கேன். இதில் ஃபேட் ரொம்பவே கம்மி. ஃபேட் கம்மியாக இருக்க மில்காக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 வாழைப்பழம் போட்டுக்கிறேன். அதுவும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த வாழைப்பழமாக போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டு அது கூட ஓட்ஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 3வது டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பீனட் பட்டர் ஃபஸ்ட்டு கொக்கோ பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவருக்காக தான் நான் போடுறேன். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான் நான் போட்டேன். இப்போ பீனட் பட்டர் நம்ம போட போகிறோம். பீனட் பட்டரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இது வீட்லேயே கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன். ஸோ இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் பால் ஒரு கிளாஸ் ஊற்ற போகிறேன். ஃபேட் இல்லாத மில்காக எடுத்துக்கோங்க. டோனர் மில்க் இல்லை ஆல்மண்ட் மில்க் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ போய்ட்டு நான் அரைச்சிட்டு வரேன். நம்மளோட மார்னிங் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நான் குடிக்கிறதுக்காக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை ஐஸ் க்யூப் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றுமே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்மூத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தி ஸ்மூத்தி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இது சாப்பிடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.